கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதவினா விடை மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வேதவினா விடை விலங்குகள் பற்றியது. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. கேள்வி 1. எந்த விலங்கை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ? 1 சிங்கம், 2 பன்றி, 3 குதிரை, 4 லிவியாதான். உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில் லிவியாதான். யோபு 41:1. லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ? கேள்வி 2. எந்த விலங்கின் குளம்பு விரிகுளம்பும் இரண்டாகப் பிரிந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது? அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். 1 சிங்கம், 2 பன்றி, 3 குதிரை, 4 லிவியாதான். உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில் பன்றி. லேவியராகமம் 11:7. பன்றியின் குளம்பு விரிகுளம்பும் இரண்டாகப் பிரிந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது. அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். கேள்வி 3. மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி எலிசாவை நிந்தித்த பிள்ளைகளை எந்த விலங்கு பீறிப் போட்டது? 1 சிங்கம், 2 பன்றி, 3 குதிரை, 4 கரடி. உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில் கரடி. 2 இராஜாக்கள் 2:24. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களைப் பார்த்து, கர்த்தரின் நாமத்திலே அவர்களைச் சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறிப் போட்டது. கேள்வி 4. சாலமோனுக்கு 4000 எந்த ரத விலங்குகள் இருந்தது? 1 சிங்கம், 2 பன்றி, 3 குதிரை, 4 கரடி. உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில் குதிரை. 1 ராஜாக்கள் 4:26. சாலமோனுக்கு 4000 ரதக் குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். கேள்வி 5. எந்த விலங்கு அசை போடுகிறதாயிருந்தும் அதற்கு விரிகுளம்பில்லை? 1 சிங்கம், 2 பன்றி, 3 குதிரை, 4 முயல். உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள்.
பதில் முயல். லேவியராகமம் 11:6. முயலானது அசை போடுகிறதாயிருந்தும் அதற்கு விரிகுளம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். மேலும் பல வேதாகமம் வினாடி வினா கேள்விகளுக்காக காத்திருங்கள். Thanks for watching. Have a blessed day.